நிழல் கொடுத்துச்சு. அதனால அந்த பள்ளிக்கு பேர் மஸ்ஜித் ஹமாமா, நிழல் தரும் பள்ளி. பெருமானாருக்கு நிழல் கொடுத்த பள்ளின்னு சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை தொழுகை, 2 ஈதைனி நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள் தொழுகைலாம் இங்கே தான் தொழுதுருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய நேர்ச்சைகள் நஃபிலான வணக்கங்கள் எல்லாம் செய்ததாகவும் ஹதீஸில் நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா? மிக முக்கியமான மதீனால இது ஒரு முக்கியமான ஒரு பள்ளியாக பார்க்கப்படுது. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும்போது தனக்கு பிறகு யார் ஹலீஃபா வரணும் என்பதை சூசகமாக சொன்னாங்க. எனக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தான் ஹலீஃபா வரணும் என்பதை பல முறையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூசகமாக சொல்லியிருக்காங்க. உதாரணமாக சொல்கிறாருன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பயணத்தில் சரி, எல்லா விஷயத்திலும் சரி, சாலிது சலாதா இரண்டாவதாக பயணம் செய்தவர் யாருன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான். அதனால பெருமானாருக்கு பின்னால ஹலீஃபா வருவதற்கு தகுதியானவர் யாருன்னா ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் என்பதை சஹாபாக்கள் விளங்கினாங்க. நபியோட வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் என்ன செய்தாங்க, முதல் ஹலீஃபாவை நியமிச்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வஃபாத் ஆகக்கூடிய கடைசி நேரத்தில் தனக்கு பின்னால் ஹலீஃபாக யார் வரணும், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பகிரங்கமாக அறிவிப்பு செய்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வஃபாத்துடைய கடைசி நேரத்தில் ஒரு 7 பெரும்பெரும் சஹாபாக்களை கூப்பிட்டு, 6 சஹாபாக்கள் 7 சஹாபாக்களை கூப்பிட்டு, உங்களுக்குள்ள என்ன செய்யுங்க, 3வது ஹலீஃபா நீங்கள் நியமிச்சுக்கிங்க என்பதாக சொன்னாங்க. சில பேர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள சில பேர் தேர்வு செய்தாங்க. சில பேர் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள தேர்வு செய்த போது ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு விட்டு கொடுத்தாங்க. இல்லை, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 3வது ஹலீஃபாக வந்தாங்க. உஸ்மான் அபூபக்கருடைய காலத்தில் எந்த பிரச்சனையும் வரல, குழப்பமாக எதுவும் வரல சொல்கிற அளவுக்கு. உமருடைய காலத்திலையும் பெரிய அளவுக்கு எதுவும் வரல. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவனுடைய காலத்தின் கடைசி காலத்தில் தான் கொஞ்சம் குழப்பங்கள் வர ஆரம்பிச்சு. என்ன குழப்பம்? ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட முஹப்பீன்கள் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் ஹலீஃபா ஆவதற்கு முழு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி சில குழப்பங்களை உண்டாக்குனாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்காண்டி கட்டப்பட்டபடி தானே ஆலோசனை பண்ண இந்த பள்ளியில் தான் ஆலோசனை பண்ணாங்க. அது அதற்காக அதன் நினைவாக கட்டப்பட்ட பள்ளி தான் இந்த பள்ளி.